எல் நீனோ தாக்கத்தால் நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை பொய்த்து போன நிலையில் அப்பர் பவானி, அவலாஞ்ச் உள்ளிட்ட 12 முக்கிய அணைகளின் நீர்மட்டம் கடுமையாக சரிந்து குடிநீர் தட்டுப்பாடுடன் மின் உற்பத்தி பாதிக்கப்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தென்னகத்தின் தண்ணீர் தொட்டி என அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் வழக்கமாக ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை பெய்யும் தென்மேற்கு பருவமழையே பிரதான குடிநீர் மற்றும் பாசன ஆதாரமாக அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு பயன்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு ஏற்பட்டுள்ள எல் நினோ தாக்கத்தால் 10% குறைவாகவே மழை பெய்துள்ளது. இதன் காரணமாக 210 அடி கொள்ளளவு கொண்ட அப்பர் பவானி அணையில் 100 அடியும், அவலாஞ்சி அணையில் 70 அடியும், எமரால்டு அணையில் 65 அடி மட்டுமே நீர் இருப்பு உள்ளது. கடல் போல் காட்சியளிக்கும் அணைகள் தற்போது நீர்வற்றி புல்வெளிகளாகவும் குளங்களாகவும் மாறிப்போயுள்ளன. அணைகள் மற்றும் ஆறுகள் வறண்டு வருவதால் உதகை, குன்னூர் உள்ளிட்ட மலை கிராமங்களில் குடிநீர் தட்டுப்பாடு தலை தூக்க தொடங்கியுள்ளது. மேலும் அணைகளில் போதிய நீர் இல்லாததால் நீலகிரியில் தினசரி நடைபெற்று வந்த 830 மெகாவாட் நீர்மின் உற்பத்தியும் முடங்கும் அபாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. நீலகிரியின் இந்த வறட்சி அண்டை மாவட்டங்களான கோவை மற்றும் ஈரோட்டிலும் கடுமையான குடிநீர் தட்டுப்பாட்டை உருவாக்கும் என அஞ்சப்படுகிறது. இந்த நீலகிரி மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த வேலை வாய்ப்பு, சுற்றுலா துறைகளும் மற்ற மக்களினுடைய வாழ்வாதாரமும் தென்மேற்கு பருவமழையை நம்பிதான் இருந்துட்டு இருக்கு. இது பொய்த்து போன ஒரே ஒரு காரணத்தினால பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2026 2027 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நீராதார பகுதிகளில் இருக்கக்கூடிய தண்ணீர் மிக குறைந்த அளவு தான் இருக்கு. இதுல மின்மின் உற்பத்தி இந்த மாதிரி எல்லாமே ஒரு காரணங்களா இருக்கும்போது அது இந்த காலகட்டத்தில் சரியான நிலையில தண்ணி கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு காரணம் மக்கள் மனதிலையும் இயற்கை ஆய்வுகளும் நம்ம பண்ணி கேட்டுட்டு இருக்கோம். எனவே தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து குடிநீர் ஆதாரங்களை பாதுகாக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.